Hi students, இது Cube Root Math Academy channel. நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ரேங்க் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா ரேங்க் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். போன கிளாஸில் அதுக்கு முந்தின கிளாஸ்லேருந்து 2 மெத்தட் பார்த்தோம். ஒன்று வந்து ரோ எக்குவலன்ட் ஃபார்ம், நிறை ஏற்படி வடிவில் எப்படி வந்து ஒரு அணிக்கு தரம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று கிளாஸில் சிற்றணி கோவை முறையில் நம்ம வந்து எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கலாம், மைனர் மெத்தடில் எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கிவனில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த லாஸ்ட் 2 எக்ஸசைஸ்லையுமே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கிவனில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்கு அட்ஜோ ஏ இன்வர்ஸோ இல்லைன்னா ரேங்கோ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் கொடுக்க போகிற சம்ஸ்லாம் என்ன கொடுக்க போகிறாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஒரு a1x + b1y = c1, அதுக்கு a2x + b2y = c2 அப்படின்னு ஒரு 2 ஈக்குவேஷன் நம்ம எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் கொடுத்துட்டு அதுக்கு வந்து அவன் என்ன சொல்லுவான்னா நேர்மறை அணிக்கான முறையில் வந்து இதை வந்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம், மேக்ஸிமம் எக்ஸ் கமா ஒய் கமா இஜன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்னோன் இந்த மாதிரி மாறிலிகள் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். எக்ஸ் என்ன ஒய் வேணா இஜெட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணி இதோட வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த எக்ஸோட வேல்யூவும் இந்த ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா இன்வெர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். நேர்மாறு கண்டுபிடிச்சு அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா இந்த கிவன் ஈக்குவேஷனை வந்து நம்ம எதுக்கு மாற்றணும், மேட்ரிக்ஸ்க்கு மாற்றணும். மேட்ரிக்ஸ்க்கு மாற்ற நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா the matrix form, அதாவது அணி வடிவம். இதுக்கு முதல்ல நம்ம என்ன எழுதணும்னா ஒரு அணி வடிவம் எழுதணும். ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருந்தால் தான் நம்மளால இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதனால அணி வடிவம் எப்படி எழுத போறேன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் ஒரு காலமா எழுத போறேன், a1 a2. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து அது வந்து ஒரு காலத்துல எழுத போறேன், b1 b2. a1ம் b1 பக்கத்துல நமக்கு என்ன இருக்கு, xy இருக்கு. அத x காலமா தான் நம்ம எழுதுறோம், xy ஈக்குவல் இருக்கனால ஈக்குவல் போட்டுறோம். இங்க என்ன இருக்கு, c1 c. இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் சொல்லுவாங்க. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், a1x + b1y = c1. நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி a2x + b2y = c2 செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா. அப்பனா எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நம்மளால எந்த ஃபார்மேட்ல எழுத முடியும், இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நம்மளால எழுத முடியும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்கொயர் பிராக்கெட்க்கு நேம் என்ன கொடுக்குறோம்னா ஏன்னு கொடுக்குறோம். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறது. எக்ஸும் ஒய்யை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு நேம் வந்து ஒரு கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். இதுக்கு நேம் வந்து பின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ நம்ம கையில என்ன இருக்கு, ax = bன்ற ஒரு ஃபார்மேட் இருக்கு. ax = b அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு. நம்ம ரூல்ஸ் படி என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கேபிட்டல் எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கையில் என்ன இருக்குன்னா ax = b இருக்கு. இப்போ எக்ஸ் வேணும், நமக்கு எக்ஸ் வேணும்னா மிச்சம் இருக்க ரிமைனிங்கை நம்ம என்ன சொல்லுவோம், ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு பண்ணிப்போம். அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகும்போது இந்த ஏ வந்து இந்த சைடு போகும்போது என்னவோ போகும்னா ஏ இன்வர்ஸாக போகும். இப்போ நம்ம கையில் அப்படின்னா எக்ஸ் வந்து என்னது, எக்ஸ் = a inverse into b. இதுதான் ஃபார்முலா. அப்படின்னா இன்வர்ஷன் மெத்தட் இந்த ஏக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு b-யோட மல்டிப்ளை பண்றோம். அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது, இந்த எக்ஸ் கண்டுபிடிக்க ஒரு இன்வர்ஷன் தேவைப்படுது. அதனால இந்த மெத்தடுக்கு பேர் வந்து என்ன வச்சுட்டாங்கன்னா நேர்மாறு அணிக்கான முறையில் தீர்வு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்வர்ஷன் மெத்தட், ஃபைண்ட் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் பை யூசிங் த இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க இந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நமக்கு என்ன மட்டும் தெரிஞ்சா போதும், கிவன் ஈக்குவேஷனை வந்து ax = bன்ற ஃபார்மேட்ல நம்ம எழுதணும். இந்த ஃபார்மேட்ல இருந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ax = a inverse into b கொண்டு வந்துட்டு a inverse ஃபார்முலா என்னது, 1/mod a into hA இருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகணும்னா என்ன இருந்துக்கணும், mod a வந்து not equal to 0 இருந்துக்கணும். இது மட்டும் தெரிஞ்சா போதும், நமக்கு இன்வர்ஷன் மெத்தட் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ சமக்குள்ள போலாமா. எக்ஸசைஸ்
1.3ல ஃபர்ஸ்ட் ஒரு 2+2 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல பார்க்கலாம். கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்க 2x plus 5y equal to -2. அதே மாதிரி x plus 2y equal to -3 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதை வந்து இன்வெர்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்வெர்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், ஈக்குவேஷனை எதுல மாற்றணும், மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல மாற்றணும். அப்படின்னா அணி வடிவம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். அணி வடிவம் என்ன ஒரு இருக்கு, x வந்து என்னது, x ஓட கோஎஃபிஷியன்ட் 2, இதுக்குரிய x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, இதோட கோஎஃபிஷியன்ட் 5, இதுக்குரியது 2. அன்னோன் வேரியபிள் என்ன இருக்கு, x y இருக்கு. ஈக்குவல் டு அந்த சைடு என்ன இருக்கு, -2 -3. அப்படின்னா இதுக்குள்ள நேம் என்னது, இதுக்கு நேம் x, இதுக்கு நேம் b. வேர் இங்கு ஏனா என்ன எக்ஸ்னா என்னன்னு தனித்தனியா எழுதிருக்கணும். பீனா என்ன இது கண்டிப்பா எழுதியிருக்கணும், இல்லாம விட்டுறாங்க. ஏனா என்ன எக்ஸ்னா என்ன பீனா என்னன்னு சொல்லி எழுதிட்டோம். நமக்கு என்ன தெரியும், ax is equal to bனா x is equal to நமக்கு என்ன தெரியும், a inverse into b தெரியும். இப்போ நமக்கு என்ன தேவை, a inverse தேவை. நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். a inverse தேவை, b தேவை. b வந்து இங்கேயே இருக்கு, அப்புறம் நம்ம a inverse மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஆனால் a inverse கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, a inverse is equal to 1/mod a into adjoint of a. அப்படின்னா முதல் mod a கண்டுபிடிக்கணும். அந்த mod a என்னவா இருந்திருக்கணும், not equal to 0வா இருந்திருக்கணும். நான் முதல்ல mod a கண்டுபிடிங்க. a எழுதிக்கலாமா, a equal to என்னவா இருக்கு 2 sin 1. அப்படின்னா mod a எழுதிக்கலாம் 2 2s of 4 -5 equal to -1 not equal to 0. அப்படின்னா mod a ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்துருக்கு, -1 வந்திருக்கு. அது வந்து not equal to 0வா இருக்கு. therefore என்ன எக்ஸிட் ஆகும், a inverse வந்து எக்ஸிஸ்ட். அதாவது a inverse காண இயலும். அப்படின்னா adjoint a கண்டுபிடிக்கணும். 2+2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் இந்த மெயின் டைகனல்ல வேல்யூ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க டைகனலுக்கு நம்ம என்ன சிம்பிளை மட்டும் மாற்றணும், -5 -1. இப்போ நமக்கு a இன்வெர்ஸ் என்ன கிடைக்குது, a இன்வெர்ஸ் is equal to 1/mod a ஓட வேல்யூ -1, அட்ஜாயிண்ட் ஓட வேல்யூ 2 -5 -1 2. நான் a இன்வெர்ஸ் is equal to -2 5 1 -2. இதுதான் a இன்வெர்ஸ். இப்போ நம்ம a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், xல போய் நம்ம அப்ளை பண்ணிடலாம். x is equal to a inverse into b இருக்கு. a inverse கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ரெடி b இங்க இருக்கு. ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நமக்கு என்ன தெரியும், x is equal to a inverse into b. a inverse வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, -2 5 1 -2. b என்ன கிடைச்சிருக்கு, b என்ன கொடுத்துருக்காங்க டிவைட்ல -2 -3. xனா x எல்லாமே மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கோம். இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா ஒரு ரோ ஒரு கால். மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும், 2 2s of 4 1s of 15 -2 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 3 2s of 6. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, -11 4 கிடைச்சிருக்கு. அதாவது x y வந்து கிடைச்சிருக்கு. therefore x y equal to -11, 4.
நமக்கு இந்த சொல்யூஷன் வந்து கரெக்டான நம்ம செக் பண்ணிக்கலாம். given ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்துருக்கான், 2x plus 5y equal to என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கான், -2 கொடுத்துருக்கான். ஏன்னா இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. ப்ளே பண்ணுங்க. 2 into -11 plus 5 into 4. அப்படின்னா இது என்ன வரும், -22 plus 20. ஆன்சர் வந்து என்னது, -2 வந்துருக்கா. அதான் நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். அதே எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட்ல 4th சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்கான், x plus y plus z equal to 2 -2 இருக்கா. நான் ஈக்குவல் டு ஆன்சர் பண்ண வந்துட்டேன். +2 அப்புறம் 6x -4y plus 5z அதே மாதிரி கொண்டு வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 31. 5x plus 2y plus 2z equal to 13. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 3+3 மேட்ரிக்ஸ் எழுதணும். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன வரும், இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அன்னி வடிவம் என்ன வரும், 1 1 1 6 -4 5 5 2 2. அன்னோன் வேரியபிள் 3 இருக்கு. என்னென்ன இருக்கு, x y z. ஈக்குவல் டு அந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க, 2 31. இதோட வேல்யூ x, ax equal to b. அப்படின்னா இது ஏனா என்ன, where a equal to 1 1 1 6 -4 5 5 2 2. x is equal to x y z. b equal to 2 31 13. இப்போ நமக்கு என்ன தேவை, ax is equal to b. அப்படின்னா x is equal to a inverse into b. a inverse ஓட ஃபார்முலா வந்து என்னது, 1/mod a into adjoint of a. அப்படின்னா a என்ற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகுதான்னு பார்க்கணும். இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆச்சுன்னா adjoint of a வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காம ஒண்ணுன்னா a இருக்கும், a equal to 1 1 1 6 -4 5 5 2 2. a கண்டுபிடிச்சோம்னா mod a is equal to 1 எடுத்துக்கிட்டோம்னா -8. செகண்ட் டைம் எப்பவுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மைனஸ் யூஸ் பண்ணுவோம், -10. அடுத்து செகண்ட் டேர்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால -1. இந்த -1 போச்சுன்னா இந்த ரோவும் காலமும் போச்சு, மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கு, 6 5 5 2. 6 2 12 5 25. அடுத்தது பார்த்தோம்னா +1 +1க்கு 6 2 12 மைனஸ் இருக்கும், 5 20 -20 +20 ஆகும். இங்கே என்ன வரும், -18 கிடைக்கும். இங்கே -30, இங்கே 32. அப்படின்னா மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், -18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், +30. இங்கே என்ன இருக்குது, +32. லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும், mod a ஓட வேல்யூ வந்து 27. நாட் ஈக்குவல் டு 0. therefore a இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். therefore a இன்வெர்ஸ் வந்து எக்ஸிட், a இன்வெர்ஸ் ஆன இயலும். அதுக்கப்புறம் நம்ம அட்ஜ் கண்டுபிடிக்கணும். 3+3 மேட்ரிக்ஸ்னால கோஃபேக்டர் நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த ஹோல் மேட்ரிக்ஸ்க்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், கோஃபேக்டர் கண்டுபிடிச்சலாம். அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் a, a இன் இணைக்காரணி. என்ன நோட்டேஷன் கொடுப்போம், aij. நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளஸ்ல ஆரம்பிச்சு ப்ளஸ்ல முடிக்கணும். இப்போ ப்ளஸ்
ஃபர்ஸ்ட் ரோக்கு தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோ ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதிடுவோம். -8 -10 அது மாதிரி இங்கே மைனஸ் ஆஃப் 12 - 25 அதுக்கப்புறம் ப்ளஸ் 12 + 20. அடுத்து ப்ளஸ் இருக்குது, அதனால் நம்ம இங்கே மைனஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ 6க்கு பார்க்கணும். 6 பக்கம் 6 வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடாது, ரோலே இருக்கக்கூடாது. சரி, ரிமைனிங் என்ன இருக்குது? 1 2 1 2 இருக்குது. 1 2 சா 2 ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் 1 2 சா மைனஸ்க்கு அப்புறம் ப்ளஸ் நம்ம சென்டர் இருக்கிற எலிமெண்ட்டை கொடுக்கணும். இந்த -4ன்றது காலத்தில் இருக்கக்கூடாது, ரோலே இருக்கக்கூடாது. அப்போ மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 1 5 2 அப்படின்னா 1 2 சா 2 1 5 சா 5. அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸில் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வரும். அதனால் இந்த 5க்கு பார்த்தோம்னா இந்த 5ன்ற எலிமெண்ட் காலத்தில் இருக்கக்கூடாது, ரோலே இருக்கக்கூடாது. அப்போ மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்குது? 1 1 5 2 இருக்குது. அப்படின்னா 1 2 சா 2 ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் 1 5 சா 5. அப்படியே இங்கே ப்ளஸ்ஸு இந்த இதுக்கு பார்ப்போம். இந்த 5 வந்து காலத்தில் இருக்கக்கூடாது, ரோலே இருக்கக்கூடாது. அதனால் மிச்சம் ரிமைனிங் இந்த மேலே இருக்க கார்னர் 2 + 2 மேட்ரிக்ஸ் வருது. அப்புறம் என்ன வரும்? 1 5 சா 5 ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் -4 வருது. அப்புறம் இது என்ன வரும்? +4 ஆகும். அதுமாதிரி இங்கே மைனஸ் இந்த 2க்கு பார்த்தோம்னா என்ன வரும்? 5 - 6 அப்புறம் ப்ளஸ் இந்த 2க்கு பார்த்தோம்னா -4 -6. அப்போ நமக்கு ஏஐஜே என்ன கிடைக்குது? -80 -13 வரும், +30 இங்கே 32 இது 0 -3 அங்கே -3 வரும், வெளியே ஒரு மைனஸ் இருக்கனால +3 ஆயிரும். இங்கே 9 இங்கே -1 வரும், வெளியே ஒரு மைனஸ் இருக்கனால +1 ஆயிரும். அங்கே -10. இதுதான் வந்து என்னது? நமக்கு ஏஐஜின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்படின்னா நமக்கு அஜ் வேணும். அஜ் வந்து என்னது? கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அஜ்ஜுன்னு சொல்லுவோம். அப்படின்னா adjoint of A is equal to AIJ ஓட டிரான்ஸ்போஸ். AIJ ஓட டிரான்ஸ்போஸ். நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? -80 30 32 அதுக்கப்புறம் 0 -3 +3 9 1 -10. அச்சு கண்டுபிடிச்சாச்சு. நான் ஏ இங்கே சப்ளை பண்ணோம்னா therefore A inverse is equal to 1/mod A. mod A வந்து நமக்கு என்ன இருந்துச்சு? 27 இருந்துச்சு. adjoint of A -80 30 32 0 -3 3 9 1 -10. இப்போ நமக்கு தேவையானது என்னது? x is equal to A inverse into B. A inverse நமக்கு என்னது? 1/27 -80 0 9 30 -3 1 32 3 -10. B நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? B வந்து 2 31 13. அப்புறம் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 1/27 18 into 36 -36 இது வந்து என்ன வரும்? 0 ஆயிரும். 13 into 9 117 வரும். செக் பண்ணி பாருங்க, மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 13 into 2 26 இது என்ன வரும்? -93 இது +30. இங்கே பண்ணும்போது 64 மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே பண்ணும்போது +93 இது பண்ணும்போது -130. அப்போ நமக்கு என்ன வருது? 1/27. இது பண்ணோம்னா மைனஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல 81 இது மைனஸ் பண்ணோம்னா -54 இது பண்ணோம்னா 27. அப்படின்னா therefore இது உள்ள கொண்டு போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 27 3 -2 1 கிடைக்கும். அப்படின்னா x, y, z வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3, -2, 1 கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர்.
அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 3 -2 -1 வந்திருக்கு. கிவன் ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு பாருங்க, எல்லா ஈக்குவேஷனுமே இந்த வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். எந்த ஈக்குவேஷனுக்கு போட்டு பார்க்கலாம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு போட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது x + y + z = நமக்கு 2 கிடைச்சிருக்கு. இங்க x ஓட வேல்யூ வந்து என்னது 3, y ஓட வேல்யூ -2, z ஓட வேல்யூ 1. அப்பனா என்னது 4. 4ல -2 போச்சு நமக்கு என்ன வரும் 2 கிடைக்குதா? அப்படியே நம்மளோட ஆன்சர் வந்து என்னது கரெக்ட்னு அர்த்தம். இந்த மாதிரி லாஸ்ட்ல சம் எக்ஸாம்ல எழுதும்போது லாஸ்ட்ல இந்த கிவன் நமக்கு வந்து சொல்யூஷனை வந்து கிவன் ஈக்குவேஷன்ல போய் ஒரு வாட்டி போட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சம் பார்க்க போறோம்னா அதே எக்ஸசைஸ் 1.3ல செகண்ட் சம் பார்க்க போறோம். செகண்ட் சம்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து என்னது -5 1 3 7 1 5 1 -1 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பி கொடுத்துருக்காங்க. பின்னு இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 1 2 3 2 1 2 1 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்னா ஏபி கண்டுபிடி பிஏ கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அதுக்கு சால்வ் பண்ண சொல்றாங்க. எக்ஸ் ஒய் இஜெட் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்ம ஒன்னொன்னா கண்டுபிடிப்போம். முதல்ல ஏபி பிஏ கண்டுபிடிப்போம். அது ரெண்டுக்கு நடுவில் என்ன ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஏ இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ஈஸியாக பண்ணிடலாம். 1 -1 1 1 1 2 3 2 1 2 1 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன கிடைக்குது -5 + 3 6. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் -5 + 2 + 3. அதுக்கப்புறம் -10 + 1 + 9. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 7 + 3 -10 7 + 2 -5 14 + 1 -15. அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 -3 -2 1 -2 + 1 2 -1 + 3. 9ல 5 போச்சுன்னா 4, 5ல 5 போச்சுன்னா 0, 10ல 10 போச்சுன்னா 0. இதே மாதிரி தான் 0 இந்த இடத்துல 4 வரும் 0 0 0 4. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 4 வெளியே காமனாக எடுத்தோம்னா 1 0 0 0 1 0 0 0 1. அதாவது 4 × I3 கிடைச்சிருக்கு. ஏபி வந்து 4 × I3 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிஏ கண்டுபிடிப்போம். பிஏ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். பிஏ பி வந்து என்ன இருக்கு 1 1 2 3 2 1 2 1 3. ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க -5 1 3 7 1 -5 1 -1 1. இது மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -5 + 7 + 2. அதுக்கப்புறம் 1 + 1 -2 3 -5 + 2 -15 + 14 + 1 3 + 2 -1 9 -10 + 1 -10 + 7 + 3 2 + 1 -3 6 -5 + 1. நமக்கு என்ன கிடைக்குது
400 040 004 4 into 100 010 001 இது இதே நம்ம கம்மி எடுத்தோம்னா நமக்கு 4 into I3 கிடைக்கும். என்ன கிடைச்சிருக்கு? AB equal to BA equal to 4 into I3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லீனியர் ஈக்குவேஷன் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி கேட்கலாம். அந்த லீனியர் ஈக்குவேஷன் வந்து என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 2z equal to 1 3x plus 2y plus z equal to 7 2x plus y plus 3z equal to 2. நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். இதுக்கு சொல்யூஷன் வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்படின்னா இது சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நம்ம எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுத நமக்கு என்ன கிடைக்கும்? 1 1 2 3 2 1 2 1 3 அப்புறம் x y z equal to நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 172 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ நல்லா நோட் பண்ணோம்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா 1 1 2 3 2 1 2 1 3 அப்படின்னா பிக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னதுன்னா பி பி இன்ட்டு எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குது? 172 இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பியோட இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்குது. அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நம்ம கையில் என்ன இருக்குன்னா பி இன்ட்டு எக்ஸ் ஒய் இஜெட் ஈக்குவல் டு 172. இதுக்கு நேம் என்ன கொடுக்கணும்னா எப்பவுமே எதை ஃபைண்ட் பண்ணுறோமோ அதுக்கு எக்ஸ் வந்து கொடுப்போம். ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குது? 172 இருக்குது. அப்புறம் நமக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான். அப்படின்னா பி அந்த கொண்டு போய்ட்டு நமக்கு என்ன இருக்கும்? 172 இன்ட்டு பி இன்வெர்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? பி இன்வெர்ஸ் தேவைப்படுது. அப்படின்னா நம்ம கையில் ஏற்கனவே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு 4i அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பிஏ ஈக்குவல் டு 4i. நமக்கு என்ன தேவை? பி இன்வெர்ஸ் தான் தேவை. ஆனால் பி அந்த சைடு போகும்போது நமக்கு இன்வெர்ஸ் கிடைச்சிருமா? நான் 4i இன்ட்டு பி படும்போது பி இன்வெர்ஸ். பி அந்த சைடு போகும்போது நமக்கு என்ன மாறும்? இன்வெர்ஸாக மாறும். அப்படின்னா பி இன்வெர்ஸ். நான் ஏ ஈக்குவல் டு 4b இன்வெர்ஸ். நான் பி இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஆஃப் ஏ. அப்படின்னா நம்ம பி இன்வெர்ஸ் பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ்க்கு பதிலாக 1/4 ஏ வந்து என்ன டிபெண்ட் கொடுத்துருக்கான்? -5 1 3 7 1 -5 1 -1 1 பி இன்வெர்ஸ் நம்ம எழுதிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 172. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணால் 1/4 காமனாக வச்சுக்குவோம். மல்டிப்ளை பண்ணும்போது -5 + 7 3 2 6. அதுக்கப்புறம் இந்த ரோ இந்த காலம் 7 + 7 -10. அதுக்கப்புறம் 1 -7 + 2. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 1/4 ஆஃப் என்ன கிடைக்குதுங்க? 7ல் 5 போச்சுன்னா 2 இருக்கும். அப்படின்னா இங்கே 8. அப்போ 7 7 14 10ல் 14 போச்சுன்னா 4. 3 இருக்குது. 3ல் -7 போச்சுன்னா -4. அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூ வந்து என்ன இருக்குது? 4 டிவைட் ஆகிற நம்பர் இருக்குது. அப்புறம் 2 1 -4. therefore x, y, z is equal to 2, 1, -1. இதுதான் ஆன்சர். இன்னைக்கு கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட்டில் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அது மாதிரி எக்ஸாமில்
இதே மாதிரி ஒரு சம் இருக்கும். இப்போ நம்ம பண்ண செகண்ட் சம் மாதிரியே இருக்கும். அந்த சம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எக்ஸாம் சம்ன்றதுனால புக்கை பட்டு பண்ணாமல் நீங்களே உட்காந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இதே எக்ஸசைஸ்ல இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் சம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.